இன்றைக்கி பாட்டி இருந்து 2வது நாள் அன்றைக்கி வந்து நாங்கள் டெய்லியுமே வந்து ஈவினிங் டைமில் ஏதாவது வச்சு படைப்போம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தங்க அந்த மாதிரி வச்சு படைப்போம். எங்கள் அம்மா, எங்கள் சித்தி எல்லாருமே, எங்கள் 2 சித்தி, 3 சித்தி, எங்கள் அம்மா எல்லாருமே சேர்ந்து வந்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி படையல் வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் 2வது சித்தி மட்டும்தான். இன்னும் 2 சித்தி அடுத்த 2 நாள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நான் போயிருந்தேன். என்ன பண்ணாங்கன்னா, ஈவினிங் போல் தக்காளி சாதம் கொஞ்சம் செஞ்சு நம்ம கொடுக்கலாம், நம்ம படைக்கவும் செஞ்சிடலாம் அதையே அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2 கிலோ அரிசி அளவு செஞ்சுருந்தேங்க. எங்கள் சின்ன சித்தி தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் அம்மாவோட 2வது தங்கச்சி இவங்க, முதல் தங்கச்சி இவங்க. இன்னும் 3வது தங்கச்சி 4வது தங்கச்சி இருக்காங்க. ஸோ எங்கள் பாட்டிக்கு வந்து 5 பொண்ணுங்க, ஒரே ஒரு பையன், எங்கள் தாய் மாமா. எல்லாருக்கும் பெரியவங்க எங்கள் அம்மா தான். நான் வந்து இதே ஊரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நான் வந்து இங்கே எந்த ஹெல்ப்னாலும் நான் இங்கே பண்ணுவேன், எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து சமையல் கலையில் இறங்கியாச்சு. எல்லாமே வந்து சொன்னாங்க. எங்கள் வீட்டு பாட்டி இவங்க, இன்னொரு பாட்டி எங்கள் தாத்தாவோட தங்கச்சி இவங்க. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்னென்ன முறைகள்லாம் நம்மளதில் இருக்குது, அதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து எல்லாருக்கூடையும் பேசிட்டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தக்காளி சாதம் வந்து செஞ்சுட்டேன். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சிட்ருந்தேன். ஏன்னா அம்மாங்களுக்குலாம் கொஞ்சம் கால் வலி இருக்கும், அவங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து செஞ்சு முடிச்சுட்டு நல்லபடியாக வந்து ஈவினிங் போல் செஞ்சதெல்லாம் வச்சு படையல் போட்டு சாமியும் நாங்கள் கும்பிட்டோம். என்னென்ன செஞ்சுருந்தோம்னா, தக்காளி சாதம், ரவை உருண்டை, சீம்பால், எல்லாமே போண்டா, இதெல்லாம் செஞ்சோம். பாட்டிக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே வச்சு ஒவ்வொரு நாள் ஒன்று செஞ்சு எல்லாருக்குமே கொடுத்து நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். அவங்க நல்லபடியாக வந்து சாமிக்கிட்ட போய் சேரணும், அவங்க தெய்வமாக இருந்து எங்களுக்கு எல்லாமே வழி நடத்தணும் அப்படிங்கிறது தான். எங்கள் அம்மா வந்து ரொம்ப அழகாக பாடுவாங்க. நேற்று வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த வீடியோலையும் கீழே டேக் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். அந்த ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து பாட்டெல்லாம் பாடினாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் அதை போட்டு கொடுத்துட்டு எல்லாருமே சாப்பிட்டாங்க. சாமி கும்பிட்ற டைமில் எல்லாருமே வந்துடுவாங்க, எல்லாரையுமே கூப்பிடுவோம். எல்லாருமா சேர்ந்து தான் வந்து அந்த ஈவினிங் டைமில் சாமி கும்பிட்டு இந்த நாளை நாங்கள் முடித்தோம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். டாட்டா.